ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/4/2024 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் 1/4/2024 ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம். எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் 1 நம்ம இந்தியாவிலையும் ஏப்ரல் 1 டு மார்ச் 31 ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள். நல்லபடியாக பண்ணுங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன். சரி, இந்த வாரம் என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/4/2024 அன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் காலபைரவரை போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். உடல் நலம் கருதி சில பேர் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதற்கு ஏற்றாற் போல் பண்ணிக்கிறது. 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேனால் அன்றைக்கி இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிலையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாத்தையும் கொடுத்தே இல்லையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அது லக்ன சந்தி, ராசி சந்தி, அதாவது ராசியில்
பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும். ராசியில் சந்தி இருந்ததேயானால் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அஷ்டமத்தில் இருந்து சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய வேலையிலும் சரி, தொழிலும் சரி, ஜீவனத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து ஆட்சி நடத்தும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய சூப்பர்வைசர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இல்லைன்னா மேலதிகாரிகள் மூலியமாக அதிகமாக பிரச்சனை வரும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இப்போ செய்யக்கூடிய தொழிலையும் மாற்றம் இருக்கும். அதை தவிர வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 4/11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா அஷ்டமசனி நடக்கிறதுனால, செவ்வாயும் கூட இருக்கிறதுனால உடல்நலத்தில் சற்று பின்தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 3/12 அதிபதி 4/11 அதிபதி வாழலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆனால் 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் காரகன் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. சிறு தொழிலில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்து அதற்கு பிறகு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது தனுசுல ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேனால் 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. புதிய வேலை கிடைக்கும், புதிய கடன் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செட்பேக் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அதாவது முயற்சிகளில் சிறு சிறு தோல்வியை அடைந்து அதை சரிப்படுத்தி அதற்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல 5ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:45 மணி வரலும் இருக்கார். சப்தமத்தில் தன்னுடைய வீட்டையை பார்க்கறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலும், அதாவது 7ஆம் தேதி காலத்தால் ஒரு 6:30 மணி வரலும் பார்த்தாலேயெல்லாம் சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூரில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய தாமரை, அருகில் இருக்கக்கூடிய அல்லி மலர், தாமரை இது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகுனா 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் தேதி காலத்தாலேருந்து 9ஆம் தேதி காலத்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல போய் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கிறதுனால பாக்கியங்கள் இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் தேய்பிரை அஷ்டமி வருது. அதனால் கண்டிப்பாக காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை எல்லா சிவன் கோவிலையும் இந்த சிவன் கோவிலை சாயந்தரம் கால பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் சாவி அங்கே தான் வச்சுட்டு போவான். அதனால் காலபைரவர் பூஜை அவர் தான் அந்த கோவிலையே பார்த்துக்கிறதாக ஐதீகம். அதனால் காலபைரவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. சனி பகவானுக்கும் அவரே குருநாதர்னு சொல்கிறதுனால நீங்கள் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக காலபைரவ அஷ்டமி சொல்லுவோம். காலபைரவ அஷ்டமி சொல்லிட்டு அந்த கால பைரவருக்கு உண்டான தேய்பிரை அஷ்டமி நாளில் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே விலகும். அதை தவிர நீல கலர் ஒரு ஆடை
அதாவது யாருக்காவது வந்து தானம் கொடுங்க. அதுவும் கால் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு நீல கலர் ஆடை வஸ்திரம் வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வெகு அளவுக்கு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.